வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு தென் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ரெகுலராக ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம செட்டப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் டெய்லி ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம செட்டப். வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான கிளியர் அனாலிசிஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். நம்ம டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரான என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் என்ட்ராங்க. ஷியூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நான் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனுமே இங்கே நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல இல்லையா. பிரேக் அவுட் இருக்குது, பட் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. தென் இங்கே டவுன்வர்ட் மொமெண்டமில் இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 55446 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்சலில் மூவ் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு மூவ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, பட் ப்ராப்பரான நமக்கு மொமெண்டம் கிடைக்கல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எப்போவுமே ட்ரேட் என்ட்ரே ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா. கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 115 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 115 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில். தென் செகண்ட் ட்ரேட் போகலான்னு பார்க்கும்போது நமக்கு சேம் லைன்லேயே நமக்கு பாருங்களேன் பிரேக் அவுட். தென் இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரா இருக்கணும். இதோட க்ளோசிங் வேல்யூவான 55520 என்ட்ரா இருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்கேயும் நமக்கு மார்க்கெட் சடனாக ரிவர்சலில் தான் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. ஸோ இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைக் வேல்யூவில் நம்ம செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ 55449 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கணும். ஸோ 71 பாயிண்ட் வந்து இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ். நம்மளோட செகண்ட் ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ரூல் படி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரே லைனில் டபுள் டைம்ஸ் அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நெக்ஸ்ட் அந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நமக்கு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நம்ம வந்துட்டு இதை கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பாருங்க, பிகாஸ் நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க லைனையோ இல்லை நமக்கு மார்க்கெட் மொமெண்டம்க்கு கீழே இருக்க லைனோ, இப்போ மார்க்கெட் மொமெண்டம் அப்வர்ட்ஸில் இருக்கிறதுனால நான் மேலே இருக்க லைனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு வந்து பிரேக் அவுட் கிடச்சி இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சி இந்த கேண்டில் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டலோட க்ளோசிங் வேல்யூவான 55602 நீங்கள் என்ட்ரா இருக்கணும். என்ட்ரா இருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து நமக்கு ஒரு நல்ல டவுன்வர்ட் மொமெண்டமில் தான் மார்க்கெட் மூவ் இருந்துச்சு இல்லையா. இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். 55376 வரைக்குமே வந்துட்டு ஒரு 226 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். இதோட இன்னைக்கான ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ட்ரேட் இதுதான். ஸோ ஒன்லி நமக்கு 3 ட்ரேட்ஸ் தான் கிடச்சிது பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா. அதுலேயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன் மட்டும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு 160 பாயிண்ட் 186 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. ஆனால் ப்ராஃபிட் வந்துட்டு 226 பாயிண்ட். ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பேங்க் நிஃப்டியில் நமக்கு ப்ராஃபிட் தான், லாஸ் இல்லை. ஓகே, 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளில வந்திருக்கணும் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி. இதுதான் பேங்க் நிஃப்டியோட ஃப்ரைடேயோட ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி மண்டே அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்து அதுக்கான டார்கெட்ஸ், தென் டவுன்வர்ட்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்துட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வந்துட்டு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55641, 55834, 56177, 56304, 56504, 56782,
570 73 57 இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான செட்டப்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டு மண்டே டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 55 323 55 55 158 54 936 54 751 54 527 then 54 366 then 541 72 then 53918. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் வியூவில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. அட் த சேம் டைம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க. ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நம்மளால ட்ரேட் அட்டன் பண்ண முடியும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில். இப்போ வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்தலாம். சேம் தான். நம்ம செட்டப் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கல. நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நம்ம லைனில் இங்கே பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை கன்ஃபர்மேஷனை கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24672ல் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும் இல்லையா. என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பாருங்களேன் ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சது. ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ 24649ல் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 23 பாயிண்ட் ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நான் சொல்கிறேன் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. அது ப்ராப்பரான ரூல் கிடையாது. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் லாஸ்ட் 15 மினிட்ஸும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். இது என்ட்ரிக்கான ரூல். என்ட்ரி பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ என்ட்ரு ஆனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ. ஸோ அதனால் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவில் டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்துட்டோம். ஸோ என்ன பார்த்தோம்னா 23 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில், பிரேக் அவுட் கேண்டில், கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் பாயிண்டான நம்ம வந்துட்டு 24679ல் நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் நம்மளோட டார்கெட் அச்சீவ். இந்த லைனில் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 24721ல் நம்மளோட லைனில் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு இங்கே ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா நம்மளோட செகண்ட் ட்ரேடில். தென் நம்ம தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரேக் அவுட், டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட். தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். 24711ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் தான் நமக்கு ஒரு 36 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. 24675ல் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஓகே இங்கேயுமே இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. வெயிட் பண்ணுற ஸ்டேஜில் இங்கே நமக்கு நம்மளோட லைனில் அகைன் பிரேக் அவுட். இங்கே நமக்கு இங்கே தான் பிரேக் அவுட். தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்டான 24727ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு ப்ராப்பராக மொமெண்டம் கிடைக்கல. ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 16 பாயிண்ட் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இதோட லோவில் நம்ம செட் பண்ணியிருப்போம் ஸ்டாப் லாஸ் வேல்யூ. ஸோ 24711ல் இங்கே நமக்கு அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ், ஃபோர்த் ட்ரேடும் ஸ்டாப் லாஸில் முடிஞ்சுது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் அண்ட் தேர்டு வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு 78 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் ஆச்சு. அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு ஒரு 31 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 78 31 லெஸ் பண்ணும்போது நமக்கு 47 பாயிண்ட் வந்து இங்கே மட்டும் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கணும் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி.
நம்ம செட்டப்ஸ், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேயா. ஸோ போத் இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவராலான ஃப்ரைடே செட்டப்ஸ் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு 40 புக் பண்ணோம் இல்லையா ப்ராஃபிட், இங்கே ஒரு 47. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 87 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டோட தான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி ஒரு 87 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். இதுதான் ஃப்ரைடேவோட ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான நான் மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய நம்ம டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி 50 இப்போ அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24766, 24844, 24973, 25096, 25171, 25292, 25342, then finally 25464. இதான் நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இப்போ நமக்கு சிமிலர்லி டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி 50 மண்டே மார்க்கெட் டவுன்வர்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24695, தென் 24601, 24528, 24472, 24375, 24267, 24214, 24132. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். மண்டேக்கான நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதான். நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பார்த்தாச்சு. சேம் டைம் நம்ம ஃப்ரைடேவோட ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எப்போவுமே நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் நம்ம லெஸ்ஸாக இருக்குமே தவிர மற்றபடி மற்ற எல்லா நாட்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட டெய்லி ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் நம்ம ப்ராஃபிட்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கும்போது நீங்கள் மந்த் எண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மந்த் எண்டில் வந்து உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. வாட்ச் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.